பழைய எகிப்து மிஸ்ர் தேசத்தில் பனு இஸ்ராயேல் கூட்டத்தினர் அடிமைகளாக வாழ்ந்து வந்தனர். எகிப்து தேசத்தை பிரவுன் ஃபெரோ என்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் ஒரு நாள் கனவு ஒன்றை காண்கிறான். ஒருவரால் தனது ஆட்சி அழிவை அடையும் என கனவு கண்டு திடுக்கிட்டு எழுகிறான். உடனே பல ஜோசியர்களை அழைத்து அந்த கனவிற்கு பொருள் தேடுகிறான். அப்போது அங்கிருந்து ஜோசியர்கள், இக்காலத்தில் பிறக்கப் போகும் ஆண் குழந்தை மூலம் உன் ஆட்சிக்கு ஆபத்து விளையும் எனக்கு கூறினர். உடனே பிரவுன் இஸ்ராயேலியருக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என ஆணையிட்டான். பனு இஸ்ராயேல் கூட்டத்தினர் அனைவரும் பெற்றெடுத்த ஆண் குழந்தைகள் அனைத்தும் கொல்லப்பட்டனர். இன்று ஒரு குழந்தை பிறந்தது என்றால், அது ஆண் குழந்தையாக இருந்தால் அன்று அது பிரவுனின் முன்னிலையில் கொல்லப்பட்டது. அந்நேரத்தில் ஒரு பனு இஸ்ராயேலிய பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். மற்ற குழந்தைகளைப் போல் தன் குழந்தையும் கொல்லப்படக்கூடாது என பயந்து குழந்தையை ஒரு பெட்டிக்குள் வைத்து நதியில் விட்டுவிட்டார்கள். நதியில் விட்ட குழந்தை என்னவாகும் என பயந்து மூசா நபியின் தாயார் கவலைப்பட்டார்கள். மூசா நபி வைக்கப்பட்டிருந்த பெட்டி நதியில் செல்ல அது பிராவுனின் அரண்மனையை சென்றடைந்தது. அங்கு நீர்நிலையில் நின்று கொண்டிருந்த பிராவுனின் மனைவி ஆசியா இந்த குழந்தையை வளர்க்க விரும்புகிறாள். இவன் பிற்காலத்தில் நமக்கு உபயோகமாக இருக்கலாம் என பேசி முடிவு செய்து அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். பின் நாட்களில் கொடுங்கோலன் பிரவுன் ஃபேரோ அழிக்கப் போகும். அவன் கனவில் கண்ட அந்த குழந்தை அவன் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்க